லைஃப்பில் காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போவுமே காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கிறது கிடையாது. நமக்கும் கிடைக்கிறது கிடையாது, நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கறது கிடையாது இல்லையா? ஸோ இன்றைக்கி மற்றவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னென்னா, நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் ஹார்ட்ஷிப் கோ த்ரூ பண்ணுறோமோ அது மற்றவங்களும் கோ த்ரூ பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும் நம்ம அறிவோம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்க போகிறோம். இதே தானே ஏசப்பா சிலுவையில் செஞ்சார். நம்மளோட வலிகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், சாபங்கள் எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில் அவர் எடுத்துக்கொண்டார். அதனால் நம்ம இப்போது என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணுறோமோ எல்லாமே அவர் அறிவார். அண்ட் அதுக்கு நமக்கு சொல்யூஷனும் கொடுக்குறார், நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம கண்ணீரை துடைக்கிறார். ஸோ நம்மளும் என்ன பண்ண போகிறோம், அவரோட பிள்ளைகளாக அவரை மாதிரியே ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் ஆரம்பிங்க. உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பாருங்கள். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க இத்தனை நாளில் இன்றைக்கி சூப்பராக சமைச்சிருக்கீங்கன்னு? சாப்பிடுவோம், அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு ஓடிட்டே இருப்போம், குறை வேணால் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அந்த ஒரு சின்ன இந்த ஸ்மால் ஜெஸ்டர் வந்து அவங்க மனசில் ஒரு அழகான சந்தோஷத்தையும் கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும். உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தையும் உண்டாக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஏசப்பாவை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக நம்ம கொண்டு வர்றது, அவர் பிள்ளையாய் நம்ம இருக்கிறது. செய்கிற வந்து பெரிய விஷயங்கள் செய்ய வேணாம், சின்ன சின்ன விஷயங்கள் போதும். அவர் நாம மகிமைக்கென்று நம்ம வாழும்போது, அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அவர் நாம மகிமைப்படுவார். அதே மாதிரி நம்ம மூலமாக அநேகரை தேவனுக்குள்ளே கூட்டிகிட்டு வர நம்மளை பாத்திரமாக உபயோகப்படுத்துவார். ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நாளில் ஆண்டவரை எங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ண எங்களுக்கான அந்த இருதயத்தை தாங்க ஆண்டவரை. எந்த ஒரு ஜெலசியும் இல்லாமல் அப்பா, உங்கள் நாம மகிமைக்கென்று உங்கள் அன்பால் ஆண்டவரை உண்மையாய் வந்து மற்றவங்க செய்கிற விஷயத்துக்கு அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணவும், அது மூலமாக ஆண்டவரை அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடையும் ஒரு சந்தோஷத்தையும் தேவரீருக்குள்ளே கொடுக்க கிருபை செய்யுங்க அப்பா. நாங்கள் எப்போவுமே உங்கள் நாம மகிமைக்கென்று வாழும்படியாய் தேவன் கிருபை செஞ்சதுக்காய் நன்றிப்பா. இயேசுராஜாவின் ஈடிணையில்லா நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.